ஹலோ ஆல், நான் உங்கள் ஹரிஷ்குமார். இன்றைக்கி மண்டேலேருந்து வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன், கரெக்டாக வந்துட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும், கங்குவா பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கங்குவா படத்தை பற்றி நிறைய பேட் ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. நிறையா பேர் அவங்களோட குறைகளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நானும் நிறையா போய் பார்த்துட்டு வந்தேன். நான் ஒரு தடவை தான் பார்த்தேன் படம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் எப்பயுமே என்னோட இன்ட்ரடியூசிங் வீடியோ முத போட்ட வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். நான் எதையுமே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்க்க மாட்டேன். மேபி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. எப்பயுமே நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்க்கவே மாட்டேன். ஏன்னா படம் எனக்கு வந்து என்னோட கேரக்டர் எப்படின்னா, படம் வந்து நான் நிம்மதியாக பார்க்கணும், படத்தில் என்ன இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அவ்வளோ போகவே மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக கத்திட்டு, உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக கத்திட்டு இருப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, பட்டாசு அடிப்பாங்க, ஸ்க்ரீன் உள்ளே எல்லாம் நடக்கும். அதனால அந்த இடத்துலலாம் நிம்மதியாக படம் பார்க்க முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் இது வரையும் போனதே கிடையாது. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டே நைட் ஷோ வேணா போயிருக்கேன்னு தவிர ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இது வரையும் நான் வாழ்நாளில் போனதே கிடையாது. அதனால நான் போகவும் இல்லை. அதனால கங்குவா படம் வந்து நான் ரிலீஸ் ஆன ஒரு அடுத்த நாள் நான் போனேன். போனப்போ என்னாச்சுன்னா, நான் போகிறதுக்கு நாளே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் உட்காந்து யூடியூப்ஸில் நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன், என்ன சொல்கிறாங்கன்னு. எனக்கு இன்னொரு கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரிவ்யூஸ் பார்த்து நான் படம் போய் பார்க்க மாட்டேன். நான் போய் பார்ப்பேன், எனக்கு படம் நல்லா இருக்கா இல்லையான்றத நான் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். யாராக இருந்தாலும் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, போய் படத்தை இப்போ பார்த்துறதுக்கு அப்புறம் தான் நான் இது பண்ணுவேன். சரி, சும்மா ரிவ்யூஸ் என்னதான் சொல்கிறாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ரிவ்யூஸ் கேட்டேன். அந்த ரிவ்யூஸ்லாம் கேட்கும்போது ஒரு ஒரு வயசானவர்லாம் கிட்டத்தட்ட டைரக்டர் சிவாவை வந்து கண்டமேனிக்கு திட்டுறாரு, அசிங்கமா. அதாவது ஃபேக்டா அசிங்கமா பேட் வேர்ட்ஸ்ல நிறைய பேசுறானுங்க, பீப் போட்டு நிறைய பேசுறானுங்க பசங்க. நிறைய பார்த்தேன். உதயம் தேட்டர்ல வந்து ஒரு பையன் பேசியிருந்தான் இந்த மாதிரி, அது இது அந்த பையன் இந்த பையன் கண்டமேனிக்கு பேசியிருந்தான், வாய்க்கு வர்றதெல்லாம் பேசியிருந்தான் கெட்ட கெட்ட வார்த்தையில. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சத்யம் தேட்டரில் வந்து நிறையா பேர் பேசியிருந்தாங்க. ஆக்சுவலாக இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீனிக்ஸில், அப்புறம் பிவிஆர், இங்கே வேளச்சேரியில் இருக்கிற பிவிஆர், அதுக்கப்புறம் நிறையா கிராண்ட் மார்க். ஃபீனிக்ஸில் வந்து ஒரு கப்புள்ஸில் வந்து அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே டோலோ 650 டேப்லெட் ஒன்று போட்டுட்டு போயிடுங்க யாராக இருந்தாலும், இல்லையா நாங்கள் படம் பார்த்த காசை திருப்பி ரீஃபண்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆக்சுவலாக நிறைய இந்த ஜோதிகா மேம்லாம் நிறையா ஆக்சுவலாக பர்சனலாக திட்டியாச்சு. இந்த மாதிரிலாம் ரிவ்யூஸ் போடாதீங்க, ஒரு படத்தை வேணும்னே ஓட விடாத மாதிரி நீங்களாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஜோதிகா மேம்லாம் சொல்லிட்டாங்க. அது ட்விட்டரில் நிறைய பெரிய மீடியா நியூஸாக போயிட்டுருக்கு. நான் அதை ஒரு தனியாக வீடியோவாக எதுக்கு நம்ம போட்டுக்கிட்டு, படம் எப்படி இருக்கு நம்ம பார்த்துருப்போம்ல, நம்ம பார்த்ததுனால எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட ஒரு டிசிஷனுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். அவங்கவுங்க 1008 சொல்லதான் செய்வாங்க, அதெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நான் என்ன கேட்க வரேன்னா, இதே மாதிரி தான். சரி, நான் அதுக்கு லாஸ்ட்ல வரேன். முதலே ஆரம்பிச்சிட்டேன்னா டாப்பிக்கே முடிஞ்சிட மாதிரி ஆயிடும். ஜோதிகா மேம் நிறையா கிட்டத்தட்ட கோவப்பட்டு நிறையா பேசியிருக்காங்க. நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் சூர்யான்ற விதத்தில் நான் பேசலை. நான் பேசுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்டராக நான் பேசுகிறேன், தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒரு ஆக்டராக நான் பேசுகிறேன். என்ன வேணும்ட்டே படத்தை ஓட விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவ்வளோ கேவலமாவா இருக்கு படம் அப்படின்னு சொல்லி கண்டமேனிக்கு இது பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் படத்தை பற்றி முதல்ல சொல்லிடுறேன். படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு இந்த படம் பிடிக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுண்டு. ஆக்சுவலாக தமிழ் சினிமாலேயே எல்லாரும் இந்த கங்குவான்றது வந்து ஃபுல் ட்ரோலுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க படத்தையே. ஆக்சுவலாக நான் ஒன்று கேட்குறேன், ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு டேரக்டர்லேருந்து ஆரம்பித்து, ஒரு ஹீரோலேருந்து ஆரம்பித்து, ஹீரோயின் கூட இருக்கிற காமெடி ஆக்டர்ஸு, அப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜர், அப்புறம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறவர் ப்ரொடியூசர், அதுக்கப்புறம் ஹீரோ, டைரக்டர், ஏகப்பட்ட பேர் அந்த ஒரு சினிமாவுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. எதுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு தான் எடுக்கிறாங்க. ஆக்சுவலி என்னோட ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இல்லை அப்படின்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். இந்த தகாத வார்த்தைகளில் பேசுறது, சூர்யாவோட கெரியரே முடிஞ்சு போச்சு அப்படின்னா, இதே சூர்யா சார் தான் உங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா, விக்ரம் படத்தில் வந்து லாஸ்டா ரோலெக்ஸில் வந்து ரோலெக்ஸ் நான் தான் டில்லின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக விக்ரம் படத்தை ஒரு கேமியோ ரோல் தான் பண்ணியிருந்தார் சூர்யா. அதுக்கே கிட்டத்தட்ட
நீங்க விக்ரம் ரிவ்யூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில வந்த எல்லாருமே கடைசியில ஒரு 10 நிமிஷம் சூர்யா வந்தாரு சார், மிச்சம் இருக்கிற எல்லாருமே மறந்துட்டாங்க, அந்த அளவுக்கு இருந்தது படம் லாஸ்ட்ல 10 நிமிஷம். மிச்ச 10 நிமிஷம் மிச்சம் இருந்த படத்தை விட லாஸ்ட்ல இருக்கிற ஒரு 10 நிமிஷம் அவ்வளவு சூப்பரா இருந்தது அப்படின்னாங்க. ஆக்சுவலா எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நடந்ததுன்றதப்போ நம்ம தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம். அப்போ ஒரு ஆக்சுவலா எல்லா ஹீரோக்குமே ஒரு பெரிய சக்சஸ் எப்ப பார்த்தாலும் சக்சஸ்லயே போயிட்டு இருக்காதுங்க. எப்பயாவது ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டிராபேக் ஆயிடும், கண்டிப்பா ஃபிளாப் ஆயிடும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அது ஒண்ணு ஸ்கிரிப்ட் மிஸ்டேக் ஆயிடும், இல்ல ஆக்டிங் மிஸ்டேக் ஆயிடும், இல்ல வேற ஏதாவது ஒரு சிம்பிளி ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனாலும் படம் போயிடுச்சு அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன் நம்ம தளபதி இருக்காரு, விஜய் அண்ணா இருக்காரு, விஜய் அண்ணா வந்து ஃபிளாப் கொடுத்ததே கிடையாதா? அஜித் சார் ஃபிளாப் கொடுத்ததே கிடையாதா? ரஜினி சார் ஃபிளாப் கொடுத்ததே கிடையாதா? கமல் சார் ஃபிளாப் கொடுத்ததே கிடையாதா? எவ்வளவோ ஹீரோஸ் ஃபிளாப் கொடுத்துருக்காங்க. ஏன் நம்ம சியான் விக்ரம் அண்ணா இருக்காரு, அவர்லாம் நடிக்காததா? உழைச்சு உழைச்சு நடிக்கிறாரு. யாராவது அவர் படத்தை ஓட விடுறாங்களா? யாரும் ஓட விடுறது இல்லை. அவரை ஒரு ஹீரோவாவே யாரும் இது பண்றது இல்லை. இப்போ அந்த மாதிரிதான் இப்போ சூர்யா சார் சூர்யா பாத்தீங்கன்னா விக்ரம்ன்ற ஒரு படத்துல வந்து ரோலக்ஸ்னு ஒரு கேரக்டர் பண்ணதுனால நம்ம பெருசா இது பண்ணிட்டு இருந்தோம். இப்ப இந்த மாதிரி ஒரு கங்குவான்ற ஒரு படம் நல்லா இல்ல. ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனோம்னா படம் ஓரளவுக்கு ஒரு ஒன் டைம் பார்க்கலாம், ரொம்ப கேவலமா இருக்குன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். என்ன ஓவரா கத்திக்கிட்டே இருக்காங்க. நீங்க அந்த காலத்துல இருக்கிற மன்னர்கள், அந்த காலத்துல அந்த காலத்தோட கதை தான். கிட்டத்தட்ட 1109 1109 என்னமோ நடந்த கதை அப்படிதான் காமிச்சிருப்பாங்க. அந்த அந்த காலகட்டத்துல நடந்த கதையில பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு கோவத்துல என்ன பண்ணுவோம், கத்தை தான் செய்வாங்க. அந்த காலத்துல சண்டை போட்டா கத்துறாங்க, யாரையா கொன்னுட்டா கத்துறாங்க. ஆக்சுவலா இந்த படத்துல ஒரு சில கத்துறதை மட்டும் தவிர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், படம் எல்லாருமே ஓகே நல்லா இருக்கு பரவாயில்ல ஏதோதான் இருக்கு ரொம்ப சூப்பரா இல்லை அப்படியே சொல்லிட்டு போயிருப்பாங்க. ரொம்ப சவுண்ட் வர ஆரம்பிச்ச உடனே உள்ள ஆடியன்ஸ் எல்லாம் நிறைய பேர் உட்கார முடியல. நான் படம் பார்க்கும்போது 4 பேர் ஏஞ்சி போயிட்டான். ஏன்னா தலைவலிக்குது, ரொம்ப டம்மு டம்முன்னு சவுண்டு கேட்குது, ஏன் சும்மா கத்திக்கிட்டே இருக்காங்க. படத்துல ஸ்கிரிப்டே இல்லை. ஒரு சின்ன பையனை வச்சு அவங்க இப்போ ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அவரோட அந்த பையனோட அப்பா வந்து சூர்யா வந்து எரிச்சிருவாரு. இந்த மாதிரி ஊருக்காரங்களாம் எரிச்சு தான் கொள்ளுவாங்க. அந்த அவங்களோட சம்பிரதாயம் போல இருக்கு, அவங்களோட இது வழக்கம். இந்த மாதிரி ஊருக்குள்ள ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானா இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எரிச்சதுனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அப்பாவோட மனைவியும் சேர்த்து எரிச்சிடலாம், குடும்பத்தோட எரிக்கணும்னு சொன்னதுனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மனைவி வந்து சூர்யாட்ட வந்து இனிமேல் ஓம் பையன் நீ தான் பாத்துக்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் எரிஞ்சு செத்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா சூர்யா வந்து இது என்னோட மகன் நான் தான் பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்தி ரொம்ப ஆக்ரோஷமா ரொம்ப எமோஷனலா ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த பையனை பார்த்துப்பாரு. அந்த பையன் நடுவில் வந்து குத்தலாம் செஞ்சிருவான் சூர்யானவை. குத்ததுக்கு அப்புறம் திருப்பியும் அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா இது என்னோட பையன், என் உயிர் ஒன்னாலதான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பேர் பொருவான்னு வச்சிருக்காங்க படத்துல. ஆக்சுவலா அந்த காலத்துல எல்லாம் பேர்கள் அப்படிதான் வைப்பாங்க. ஒரு காட்டோட பேரோ ஒரு செடியோட பேரோ இல்ல அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மன்னர்களோட பேரோ அந்த மாதிரி பேர் எல்லாம் வைப்பாங்க. நம்ம பார்க்குற மாதிரி தினேஷ், ராஜேஷ், சுரேஷ், ஹரிஷ் அந்த மாதிரி எல்லாம் வைக்க மாட்டாங்க. என் பேர் ஹரிஷ், ஹரி என் பேரை இந்த மாதிரி எல்லாம் வைக்க மாட்டாங்க. அதனால அந்த காலத்துல இருக்கிற பேர்கள் தான் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா இப்ப வந்து டைரக்டர் சிவா சார் வந்து ரொம்ப படம் வந்து என்னதான் டிஸ்கரேஜ் வந்தாலும் சூர்யா அண்ணாவோட நடிப்புக்கு நாங்க வந்து ரொம்ப இது பண்றோம் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். ஸ்கிரிப்ட் என்னதான் தப்பா போயிருந்தா கூட ஒரு ரஜினி சார் சொல்ற மாதிரி தான். நான் திருப்பி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், லப்பர் பந்துல எதையோ ஒன்று சொல்லியிருப்பேன். ஒரு ரஜினி சார் வந்து ஒரு பேட்டியில ஒரு இன்டர்வியூ ஒரு ஆடியோ லான்ச்ல சொல்லியிருப்பாரு, ஒரு ஆடியோ லான்ச்ல சொல்லியிருப்பாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா அது எந்த ஆடியோ லான்ச், ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு டேரக்டர் ஃபெயில் ஆக மாட்டான், அவன் எடுக்கிற அந்த ஸ்கிரிப்ட் தான் ஃபெயில் ஆகும். எப்பயுமே ஒரு டேரக்டர் ஃபெயிலே ஆக மாட்டாரு, அவர் எடுக்கிற அந்த ஸ்கிரிப்ட்ல அவர் யோசிக்கிறதுல தான் கொஞ்சம் அந்த ஸ்கிரிப்ட் கொஞ்சம் ஃபெயில் ஆயிடும் அப்படின்னு. அதே மாதிரிதான் சிவானா வந்து வேதாளம் கொடுத்துருக்காரு, சிறுத்தை கொடுத்துருக்காரு. ஏன் சிறுத்தை படம் நீங்க பார்த்தது இல்லையா? வேதாளம் படம் பார்த்தது இல்லையா? அஜித் சார் இதோடது இந்த 2 படமே பயங்கரமா இருக்கும். நிறைய படம் கொடுத்துருக்காரு, நிறைய படம் நல்லா தான் இருந்திருக்கு. அப்பெல்லாம் நம்ம தூக்கி வச்சு கொண்டுட்டு ஒரு படம் தப்பா வந்துருச்சுன்னு ஒண்ணு ஒருத்தர் ஒரு பெரியவர் தான் எனக்கு கோவம் தான் வந்தது. ஏன்னா ஒரு படம் எடுக்க ஒருத்தர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு சிரமப்படுறாங்க அந்த இடத்துல. அசால்ட்டா வந்து நம்ம ரிவ்யூ சொல்லிட்டு போயிடுறோம், நல்லா இல்ல கேவலமா இருக்கு அப்படி இப்படின்னு. பிடிக்கலையா நீங்க பார்க்க வர வேணாம். நீங்க பார்க்க நான் என்ன சொல்றேன்னா பிடிக்கலன்னா பார்க்க வர வேணாம். அப்படியே பார்க்க வந்துட்டீங்களா இந்த மாதிரி அவதூறான வார்த்தைகள்ல பேச வேணாம். நல்லா இல்ல படம், எனக்கு பிடிக்கல,
இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்திருக்கலாம். அந்த மாதிரி ஒப்பீனியன் சொல்லலாமே தவிர டிஸ்கரேஜ் பண்ணி பேசக்கூடாது எப்பயுமே. இவங்க வந்த எல்லாருமே நான் பார்த்துட்டேன், ரொம்ப கேவலமா பண்றாங்க. உன்னால ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க முடியுமா? நம்மளால முடியாது. அதுக்கு அவ்வளோ சிரமம் பண்ணும். இவ்வளோ ஏன் நான் சொல்றேன், இந்த யூடியூப் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், இதை நான் எடிட் பண்றதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு எனக்கு. ஐயோ இப்படி போட்டு நான் என்ன எடிட் கூட பண்ண ஆரம்பிக்கல வீடியோலாம், நான் அப்படியே தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு அதுக்கு டைமே செட் ஆக மாட்டேங்குது. அதை இன்னும் நான் ப்ராப்பரா பண்ணி இந்த மாதிரி கரெக்டா எடிட் பண்ணி போடுறதுக்கு ஒரு யூடியூபர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? நம்ம பாட்டு உட்காந்து ஃபோன் ஆன் பண்ணி பார்த்துட்டு போயிடுறோம். ஒரு யூடியூபர் வந்து கேமரா முன்னாடி இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நிறைய பேர் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, என்னெல்லாம் கேமரால ஒரு 2 நிமிஷத்துக்கு மேல பேச முடியாது, நீ எப்படி இப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியல அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. நீ பேசு, நீ பேசுறது நான் கண்டிப்பா ஒரு நாள் ஒரு சக்சஸுக்கு வருவேன், நீ பேசு, நீ யூடியூப்ல வீடியோ போடு, விடாம போட்டுக்கிட்டே இரு அப்படின்னு. சரி ஓகே அப்படின்றதுனால தான் நான் மண்டே டு ஃப்ரைடே கண்டிப்பா 5 நாள் கண்டிப்பா வீடியோ போட்டுருவேன். வீக்லி 2 டேஸ் எல்லாருமே டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தா ஒரு மாதிரி போர் அடிச்சிடும். அதனால வீக்லி 2 டேஸ் மட்டும் எனக்கு லீவு. அதனால எனக்கும் உங்களுக்கும் லீவு எல்லாருக்குமே. சாட்டர்டே சண்டே வந்து அவங்கவுங்க வீட்டு வேலையை பார்க்கலான்றதுனால தான் நான் சாட்டர்டே சண்டே வீடியோ போடல. சரி, கம்மிங் பேக் டு டாபிக், நான் திருப்பி வெளில போயிட்டேன். அதான் சொல்றேன், நான் எதுக்காக வெளில போயிட்டேன்றேன் பாருங்க. திருப்பி நான் எதுக்காக இப்போ எந்த சொன்னேன்னா, ஒரு வீடியோ எடிட் பண்ணவே ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா, ஒரு ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு, நான் நேரடியாக ஷூட்டிங் பார்த்துருக்கேன், அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஒரு ஷாட் வரலன்னா 1008 டேக் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட நைட்டு 12 மணி, 1 மணி, 2 மணி. ஆக்சுவலாக நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம் ஹீரோக்கள்லாம் கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க, சொகுசா வாழ்றாங்க அப்படின்னு. அவங்க கோடி கோடியாக சம்பாதிக்கிறதுக்கு அவங்க ஒரு படம் எடுத்தாங்கன்னா அவங்க உடம்புல இருக்கிற பாதி எனர்ஜி மொத்தமாக போயிடுது, பாதி ஆயுசு போன மாதிரி ஆயிடும் அவங்களுக்கு. ஏன்னா நைட்டு ராத்திரி ஷூட்டிங்னால எழுந்து போகணும், தூக்கம் இருக்காது, வேலைக்கு சாப்பிட முடியாது, அதுக்கேற்ற மாதிரி மேக்கப் போடணும், கரெக்டான ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கணும், ஹேரு பியர்டு எல்லாமே. இப்போ நான் வச்சுக்கிற மாதிரி கண்ட மீனிக்கெலாம் வளர்க்க முடியாதுங்க. எப்படி வச்சுக்கணுன்றாங்களோ அந்த மாதிரி தான் வச்சுக்க முடியும். அதனால நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பேட் ரிவ்யூஸ் தராதிங்க எந்த படமா இருந்தாலும். நான் இன்னொன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன், இதே ஆதி புருஷ்னு ஒரு படம் நடந்தது, பிரபாஸ் அண்ணாவது, அவரோட படம் வந்தது, அதை யாராவது பேசுனீங்களா? யாருமே பேசல. இதே மாதிரிதான் அனிமல்னு ஒரு படம் வந்தது, அதெல்லாம் படமா? நான் கேட்கறேன், என்ன படம் அது? அது படமே கிடையாது, வேஸ்ட். சினி ஃபீல்ட்லாம் இருக்க லாய்க்கே கிடையாது. எனக்கு அந்த கேரக்டர்ல ஒரு பேர் என்னது, ரன்வீர் கபூர்னு நினைக்கிறேன். ரன்வீர் கபூரா, ஒரு பேர் என்ன தெரியல, ஞாபகம் இல்லை. தெரிஞ்சா சொல்லுங்க யாராவது. எனக்கு இந்த ஹிந்தி ஆக்டர்ஸ் பேர்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது, எல்லாரும் கபூரி கிபூர்னு பேர் வச்சுக்கிறாங்களா, என்ன இதுன்னே புரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி அந்த படம் வந்தது, அந்த படத்தை பத்தி ஒண்ணுமே பேசல. அந்த படத்துக்கு வந்து 700 கோடி, எப்படி 3 நாள்ல 700 கோடி, 1000 கோடி வரையும் வசூல் அடிச்சது அந்த படம். அதனால நம்ம தமிழ் ஹீரோஸை நம்மளே துச்சப்படுத்தி ரொம்ப கீழ்த்தனமா பேச வேணாம். படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. எப்பயுமே யாருமே பேட் ரிவ்யூஸ் தராதிங்க, ரொம்ப கஷ்டம். பின்னாடி இருக்கிற டேரக்டர்ஸு அவங்க பட்ட கஷ்டங்கள், ஹீரோ பட்ட கஷ்டங்கள். சூர்யானாலாம் இதுக்காக வந்து ஜிம் போய் உடம்புலாம் இது பண்ணியிருந்தாரு, 6 பேக்லாம் படத்துல காமிச்சிருப்பாங்க. நம்ம ஏழாம் அறிவு, வாரணமாயிரம், 7ஆம் அறிவு, அதுக்கப்புறம் நான் இதுல தான் பாக்குறேன் 6 பேக்ன்றது. அதனால யாருமே பேட் ரிவ்யூஸ் தராதிங்க. எல்லாருமே சொல்லிட்டாங்க, ஜோதிகா மேம்லாம் ஓப்பனாவே சொல்லிட்டாங்க, படத்தை ஓட விடாம வேணும்ட்டே பண்றீங்க, இதே வேற ஹீரோ படம் இந்த மாதிரி வந்திருந்ததுன்னா சும்மா இருப்பீங்களா, அதை மட்டும் யாரும் நோண்ட மாட்டீங்க, இதை மட்டும் நோண்டுறீங்கன்னு ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. சிவா சார் வந்து, டைரக்டர் சிவா நான் வந்து, படம் என்னதான் இதுவா இருந்தாலும் சூர்யா சாரோட நான் சொன்னேன்றதுனால சூர்யா சார் ஒத்து இந்த படத்தை நடிச்சு கொடுத்ததுக்கு நான் அவருக்கு தான் நன்றி சொல்லுவேன். எனக்கு பேட் ரிவ்யூஸ் தேவையே இல்லைன்ட்டாரு. அவரோட தம்பி வந்து, சிவா சாரோட தம்பியா என்னன்னா தெரியல, தம்பின்னு தான் நினைக்கிறேன், அவரும் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு நிறைய இடத்துல, பேட் ரிவ்யூஸ் தராதிங்கன்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, சிவா சாரோட தம்பி வந்து ஹேட்டர்ஸுக்கெல்லாம் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காரு, ரொம்ப எமோஷ்னலா பேசியிருக்காரு. அதை நிறைய பேர் நீங்க பாருங்க, நான் வேணாம். அதனால நிறைய பேர் அதை யூடியூப்லயே பாருங்க, சோசியல் மீடியாவில் நிறைய இருக்கு. அதனால நான் யாரும் இது பண்ண வேணாம், பேட் ரிவ்யூஸ் தராதிங்க. படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, அவ்வளவுதான். ஒப்பீனியன் சொல்லணும், டிஸ்கரேஜ் பண்ணி பேச வேணாம் யாரையும். இதை சொல்லணும் தான் நான் இன்னைக்கு வீடியோ மேக் பண்ணணும்னு பார்த்தேன். ஏன்னா நிறைய பேர் சொல்ல இதை ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணி போடலாம். ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து சூர்யா சார் வந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்காரு, இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வந்துட்டு இருக்காரு. அதை நம்ம வந்து கெடுத்து விடக்கூடாது. எதையும் என்டர்டெயின் பண்றது தான் அவங்களோட இது. நம்ம என்டர்டெயின் ஆகலையா, எனக்கு பிடிக்கல, நல்லா இல்லை, இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்துருக்கலாம் படத்தை, இந்த மாதிரி இந்த சீன்ஸ்லாம் கட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட ஒப்பீனியன் சொல்லலாம். திருப்பியும் தான் சொல்லலாம், ஒப்பீனியன் சொல்லலாம்.
ஏடா அவன் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்கிறான்னு நினச்சிக்காதீங்க. ஒப்பீனியன் சொல்லலாம், நம்ம டிஸ்கரேஜ் பண்ணி யாரையும் பேச வேணாம். அவ்வளோதான், இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கங்குவா படத்தை பற்றி நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஆக்சுவலாக எனக்குமே அந்த படம் பிடிக்கல தான், நல்லா இல்லை, இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம். இந்த ஓவராக கத்துறது இதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் பெட்டராக எடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க, அதை மட்டும் பாயிண்ட் பண்ணிட்டு டிஃப்ரென்ஸாக கொஞ்சம் எடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். அவ்வளோதான், அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, கங்குவா படத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், கங்குவா படத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை, கங்குவா படத்தை பற்றி யாராவது கொஞ்சம் தப்பாக பேசினாங்க, கொஞ்சம் துச்சமாக பேசினாங்கன்னு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எப்படியும் அவங்களும் என்னை தான் திட்டுவாங்க, நீ என்னடா சொல்கிறது அப்படின்னு. என்னோட சொல்ல வேண்டியது என்னோட கடமை. எப்பயுமே நல்லதை யோசிக்கிறது ரொம்ப கஷ்டம், கெட்டதை யோசிக்கிறது ரொம்ப ஈஸி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால் யாரையும் கீழ்த்தனமாக டிஸ்கரேஜ் பண்ணி நம்ம பேச வேணாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். உங்கள்கிட்ட வர்றது ஹரிஷ்குமார். பாய். மறக்காமல் ஹரிஷ்குமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து காமிக்கும். வீடியோ பாருங்கள், பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஷேர் கூட நீங்கள் பண்ண வேணாம், ஷேர் பண்ணுறதுன்றது ஓகே, உங்களோட விருப்பம். லைக் பண்ணிங்கன்னா தான் நிறையா பேருக்கு காமிக்கும். உங்களோட ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கு பெரிய பெரிய சப்போர்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு இடத்துக்கு போயிட்டேன் அப்படின்னா உங்கள் எல்லாரையும் நான் பார்த்து நான் உங்கள் எல்லாருக்கும் கடமைப்பட்டிருக்கேன்ற மாதிரி நான் சொல்லுவேன் உங்ககிட்டயே. அதனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணல, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இப்போ தான் வந்திருக்கேன் உள்ள ஃபீல்டு உள்ள. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். உங்கள்கிட்ட இருந்து வரதா ஹரிஷ்குமார். பாய், லவ் யூ ஆல், சேர்ஸ், பாய், சேர்ஸ்.